ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், மது ஒழிப்பு மாநாடு திமுக சார்புல டி.கே. கணேசன் மற்றும் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கலந்து கொள்வதாக திமுக தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்கு. திருமாவளவன் அத சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் கடந்த ஒரு 4 நாட்களா போய்க்கிட்டு இருந்த இந்த நேரத்தில, முதல்வர சந்தித்ததற்கு பின்பு திருமாவளவன் இந்த பேட்டிய குடுத்திருக்கிறாரு. கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல. இது மது ஒழிப்புக்கு கு குறிக்கோளா வச்சு தான் நாங்க இது போராட்டத்த நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக தரப்பிலிருந்தும் 2 பிரதிநிதிகள் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குது. அதிமுக தரப்பிலருந்து முறையா எங்கள நேருல சந்திச்சு அழைப்பு விடுத்தா, நாங்களும் கலந்து கொள்ள தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த இத எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் இத வந்து ஒரு அரசியல் நகர்வா பார்க்குறீங்களா? இல்ல இது உண்மையாகவே மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறீங்களா? இந்த மது ஒழிப்பு கொள்கைய பல கட்சிகள் அரசியல்ல தான் வச்சிருக்கிறாங்க. அ உண்மையா, நேர்மையா அ பல இயக்கங்கள் அதுக்காக போராடி இருக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் அதை ஒரு நேர்மையான போக்குல, அதை ஒரு அறிவியல் பூர்வமா அணுகுறாங்க அப்படின்னு என்ன பொறுத்தவரைக்கும் தெரியல. விடுதலை சிறுத்தைகளும் இத அரசியலா தான் பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு கூடுதலான என்ன பொறுப்பு இருக்குன்னா, அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த அடித்தட்டு மக்களா இருக்கிறாங்க. அதனால அதுல அவங்க உண்மையா, நேர்மையா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் அரசியல் இருக்கான்னா, கண்டிப்பா அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாம இல்ல. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி. ம். இன்னொரு பக்கம் ராமதாஸ் என்ன சொல்றாரு, இவரு அன்புமணி ராமதாஸ், நீங்க இப்பதான் எல்கேஜி ஸ்கூல் படிக்கிறீங்க. நாங்க பிஹெச்டி அப்படின்றாரு. ஏன்னா இந்த அரசியலை 30, 40 ஆண்டுகளாக அவங்க எப்போதெல்லாம் தோல்வியை நோக்கி போறாங்களோ, அல்லது பின்வாங்கி போறாங்களோ, அப்போதெல்லாம் இந்த கோரிக்கைகளை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. மது ஒழிப்புங்கிற பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு திருமாவளவனும் பண்றாரு, அப்படிங்கிற மாரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நெருக்கடி சில முடிவுகளுக்கு இட்டுச் செல்லும். அந்த வகையில இது மக்கள் நலன் சார்ந்தது தான். அது அரசியலா விசிக பார்த்தாலும், அரசியல் நகர்வாக பார்த்தாலும், அது மக்கள் நலன் சார்ந்ததாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்றேன். என்ன அரசியல் இல்லன்னா, இதன் மூலமாக திமுகவுக்கு நெருக்கடி குடுத்து, இவங்க சீட்டு பேரம் பேசப் போறாங்க. அல்லது வேற கூட்டணிய நாங்க அமைச்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்த போடுறாங்க. அந்த அரசியல் இருக்கிறதா நான் நினைக்கல. அதுதான் அந்த அப்படியான ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறவும் நான் விரும்பல. ஏன்னா அவர் ஒரு பேட்டியில இந்த மது கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிற யார் வேண்டுமானாலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம். அதுல அதிமுகவும் கலந்து கொள்ளலாம். விஜய் விஜய் கூட கலந்து கொள்ளலாம். அப்படின்னு தான் சொல்றாரு. விஜய் கட்சிய போய் சந்திச்சு இந்த மாநாட்டுக்கு நீங்க ஆதரவு குடுக்கணும், கலந்து கொள்ளணும். எடப்பாடியை சந்தித்து நீங்க எங்களுக்கு ஆதரவு குடுக்கணும், கலந்து கொள்ளணும். அப்படிங்கிறதான ஒரு கேம்பெயின அப்படி அப்படி ஒரு நடைமுறைய அவங்க செஞ்சாங்களா? அதுதான் இன்னைக்கு எடப்பாடியும் சொல்றாரு. என்ன நேரில் சந்திச்சா நம்ம போய் கலந்துக்கலாம். தப்பில்ல. இப்போ சீமான் மாதிரி நானே போய் கலந்துப்பேன். நானே போய் ஆதரவு குடுப்பேன். அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்காது. விஜய்க்குமே இருக்காது. விஜய்க்கு நீங்க குறைந்தபட்சம் நீங்க ஒரு நேரடியான அழைப்பு இல்லாமல் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய தரம், அவங்களுடைய அரசியல் அரசியல்ல அவங்க நினைக்கிற தூரத்தை எட்ட முடியாது அப்படிங்கிறது சீமான் வேணா நேரடியா போய் அப்படி ஒரு ஆதரவு குடுக்கலாம். ஆனா திருமாவளவன் தரப்புல இருந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஓப்பன் கால். யார் வேணா ம். இதுல கலந்துக்கலாம். இப்போ நீங்க எடப்பாடி கலந்துக்கிறாருன்னா, எடப்பாடியை அதுல முக்கிய பிரமுகராக அந்த இன்விடேஷன்ல போட்டு, விஜய இன்விடேஷன்ல போட்டு, அப்படியான ஒரு அஜெண்டா இப்ப தேசம் காப்போம் மாநாடு நடத்துனாங்க. அதுல ம். ராகுல் காந்தி அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. ராகுல் காந்தி தான் அந்த கூட்டத்துல முக்கிய பேச்சாளர். அதற்கு அப்புறம் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின். இப்படி அந்த வடிவமைப்பே இருந்துச்சு. அந்த இன்விடேஷனுடைய வடிவமைப்பே அப்படி இருந்துச்சு. அப்படியான இது ஒண்ணும் இல்ல. இது விசிக முழுக்க முழுக்க விசிக நடத்துகிற ஒரு போராட்டம். இதுல ஓப்பன் கால் யார் வேணா கலந்துக்கலாம். இதுதான் அவர் சொன்ன விஷயம். ஆனால் ம். அதை திமுகவுக்கு நெருக்கடி குடுக்குறது அப்படிலாம் பண்ணது நான் என்ன பொறுத்தவரைக்கும் திமுக அரசு இன்னும் நமக்கு டைம் இருக்கு. அவங்க மாநாடு நடத்துவதற்குள்ளாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கான
ஒரு நெருக்கடியை விசிக குடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து அரசியல் ரீதியான நெருக்கடி. ஒரு 500 கடைகளை மூடுறோம். அல்ல படிப்படியாக மூடுகிறோம். தொடக்கத்துல ம். இன்றைக்கு வந்து ஒரு 200 கடைய மூடுறோம். அப்படிங்கிறதான ஒரு அறிவிப்பு வரும். அது வந்து நமக்கு நல்லது தானே! அது மக்களுக்கு நல்லது தானே! அப்படியான கண்டிப்பா. ஒரு நெருக்கடியா தான் பார்க்குறேன். ஆனால் இவங்க வந்து இத வேறு திசையில பேசுனது இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவங்க கோரிக்கைகளையே மாற்றாங்க. அவங்க கோரிக்கை என்ன ஆகுதுன்னா, ஆர்டிகிள் 47 பயன்படுத்தி ஒன்றிய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும். அப்படிங்கிற ம். ஒரு கோரிக்கைய அதுவும் மாநில அரசு அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தான் இந்த இந்த பிரச்சனையே வருது. கள்ளக்குறிச்சி ம். விவகாரத்துக்கு அப்புறம் தான் நாங்க இந்த பிரச்சனைய பெரிய அளவுல பேசப் போறோம். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அப்ப அது மாநில சப்ஜெக்ட். மாநிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாட தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஒரு 40 பேருக்கு மேல இறந்து போறாங்க. தமிழ்நாடு அரசு தான் வந்து இதை கண்காணிக்க தவறுச்சுங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. அப்ப திமுக அரசை நோக்கி தான் இந்த கோரிக்கைகள் வந்திருக்கணும். ஆனால் ம். இவர்கள் கொடுத்த நெருக்கடிகள் வந்து இன்றைக்கு திமுகவை நேரடியா பாதிச்சிடக் கூடாதுன்னு தேசிய அளவுக்கு அந்த கோரிக்கைகள மாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் அத மிகச் சரியா கையாளுதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக மிக மிக அழகாக ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனும், ஆ நம்முடைய ஆர்.எஸ். பாரதி அந்த கட்சியினுடைய டி டி.கே. அ கணேசனா? ஈ.வி.கே.எஸ். டி.கே.எஸ். கணேசனா? அவரும் ஆமா. வந்து ஆர்.எஸ். பாரதி நம்ம கட்சியினுடைய செயலாளர். ம். அ அவரும் வந்து கலந்துப்பாங்க அமைப்புச் அப்படிங்கிறது செயலாளர். அமைப்புச் செயலர். அமைப்புச் செயலர். அவரும் கலந்துப்பாருங்கிற அறிவிப்பு வந்து மிக சாமர்த்தியமானது. இப்ப நீங்க உண்மையிலேயே எடப்பாடி இதுல வந்து கலந்துக்கலாம்னு நெனச்சா கூட, நீங்க வந்து ம். கலந்துக்கிட்டா கூட, திமுக அவ்வளவு கடுமையா விமர்சிச்சு பேச முடியாது. சபை நாகரிகம்ங்கிறதோ அல்லது நீங்க வந்து விசிக தலைமையில தான் வந்து கூடுறீங்கம்போது, விசிகவுக்கு நெருக்கடி குடுக்குற அதே அதே மேடையில நெருக்கடி குடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருது. அப்புறம் ம். இன்னொரு பக்கம் திமுக இருக்கிற மேடையிலேயே அதிமுக இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அரசியலே ஒண்ணும் இல்லன்னு ஆயிடும். ம். எதிர்க்கட்சி எதிரி கட்சியாக பார்க்கிற தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் கட்சி தொடங்கும்போதே கலைஞர எதிர்த்து தான் கட்சி தொடங்குறாரு. திமுக எதிர்த்து தான் எங்களுடைய அரசியல்ன்னு சொல்றாரு. இப்ப அப்படியான ஒரு நிலைமையில அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொள்றாங்கன்னா, அ அதிமுகவினுடைய அரசியலே கேள்விக்குறியாயிடும். இப்ப அந்த ம். நகர்வை திமுகவும் இன்னைக்கு பண்ணியிருக்குங்கிறது, 2 பக்கமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. விசிகவும் தங்களுடைய கோரிக்கைகளை தேசிய அளவுக்கு மாற்றிக்கிறாங்க. ஆனாலும் அ திமுக மீதான நெருக்கடிய அவங்க குடுத்து தான் ஆகணும். குடுக்கலன்னா இது வந்து ஒரு வெறும் அரசியல் காரணங்களுக்காக பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துரும். 2 கோரிக்கைகள் இருக்கணும். தேசிய அளவுல இதை நகர்த்துவதற்கான கோரிக்கைகள் ஒரு பக்கம். அதேபோல ஸ்டேட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு கடைகள மூடப் போறீங்க? எப்படி இதை குறைப்பதற்கான நீங்களும் வந்து தேர்தல் வாக்குறுதில சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்கும் இந்த கொள்கை இருக்கு. இப்ப வெளிப்படையா அவர் முதல்வரும் சொல்லியிருக்காரு. நாங்களும் அந்த கொள்கையில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியாக வேண்டும். அப்படி எழுப்புனா தான் அது இந்த கோரிக்கைக்கு நேர்மையா இருக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளும். அந்த வேலைய செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். அ இப்போ விஜய் அவர்களுக்கு அழைப்பு குடுக்குறது, அப்புறம் சீமான் அவர்களுக்கு அழைப்பு குடுக்குறது, இவங்கலாம் இன்னும் பெரிய அளவுக்கு அரசியல்ல ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்று, நாடாளுமன்றமோ, இல்ல சட்டமன்றத்திற்குள்ளேயோ வந்து அவங்க பெரிய அரசியல் பேசுன மாரி தெரியல. பட் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொதுவான விஷயம். எல்லாருமே தானா முன்வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல தான் விடுதலை சிறுத்தைகள் எடுக்குறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2026 தேர்தலுக்கான ஒரு அடித்தளம் போடுறாரு. ஒரு வியூகம் அமைக்கிறாரு. இது வந்து கேட்ட வந்து ஓப்பனா வச்சிருக்கிறாரு. நாளைக்கு டிஎம்கே கூட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரியா இல்ல அப்படின்னா, அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்றாங்க. இந்த கூட்டணி கணக்குகள் இதற்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு நீங்க இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? உங்க பார்வை? நான் வந்து இப்ப சமீபமா விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த தேர்தலை தாண்டி அவர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு? அவங்க என்னவா முயற்சி பண்றாங்க? இப்ப நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீட்டுல வர்ற பிரச்சனைகள், இப்ப கூட உள் இடஒதுக்கீடு தொடர்பா வந்த தீர்ப்பு, இதெல்லாம் அவங்க எப்படி அணுகுறாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கர்நாடகாவுல சில தொகுதிகள், கேரளாவுல சில தொகுதிகள், ஆந்திராவுல சில முயற்சிகள், இப்படி பல இடங்கள்ல அவங்களுடைய முயற்சிகள் வந்து இருக்கு. அதாவது மைய நீரோட்ட அரசியல்னு அவங்க பேசின அந்த அரசியல் வந்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு பெரும்பான்மையா. இன்னொரு பக்கம் அவங்க ஒரு தேசிய அளவிலான ஒரு நகர்வை, அதாவது தலித் தலித் அமைப்புகள், தலித் கட்சிகள்
ஒரு மிகப்பெரிய அளவுல அ எமர்ஜ் ஆன காலங்கள் இன்றைக்கு குறைஞ்சிருச்சு. பல பேர் பிஜேபிக்கு இணக்கமாயிட்டாங்க. பிஎஸ்பி போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து தோல்வி முகத்துல இருக்குங்கும்போது, ஒரு தத்துவார்த்த தளத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு திருமாவளவன் உருவாகியிருக்கார். இந்த வெற்றிடத்தை இந்தியா முழுக்க தலித்துகள் ஒன்றிணைவதற்கான, தலித்துகளுடைய ஒரு லீடர்ன்னு பேசுற அளவுக்கான ஒரு தலைவர் இன்றைக்கு இல்ல. ராம்விலாஸ் பாஸ்வான் உட்பட பலர் வந்து பிஜேபிக்கு இணக்கமான ஒரு நிலைமை. பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க அவங்களுடைய கட்சிகளை விரிவுபடுத்தி போனாங்க. இன்றைக்கு கடந்த ஒரு 3 தேர்தல்லயே அவங்க வந்து பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்திய அளவுல ஒரு தலித்துகளினுடைய ஒரு பிரதிநிதியாக, ஒரு தலித் கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி வந்து திருமாவளவனுக்கு இருக்கு. நீங்க கடந்த ஒரு 2 தேர்தல்ல அவங்களுடைய வியூகங்கள், அவங்களுடைய அ பொ அ இது தேர்தல் முழக்கங்கள்லாம் வந்து தேசம் காப்போம் மாநாட்டில இருந்து நீங்க எடுத்துக்கலாம். தேசம் காப்போம் இதுவரைக்கும் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசிய அடையாளமாக காட்டிக் கொண்டிருந்த திருமாவளவன், தேசம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இந்தியாவை கையாண்டது தான் தேசம் காப்போம்ங்கிற மாநாடு. முதன் முதலாக தேசம் காப்போம்னு இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படிங்கிறதான முழக்கத்தை வைத்து தொடர்ந்து மாநாடுகள். ராகுல் காந்திய முன்னிறுத்துறது, காங்கிரஸ் கட்சி வலிமை பெறச் செய்யணும். அதுதான் பிஜேபி எதிர்ப்பதற்கான சரியான யுக்தியா, தேர்தல் யுக்தியா இருக்கும் அப்படிங்கிற முழக்கங்கள். இது எல்லாமே அவர் வந்து தேசிய நீரோட்டத்தில் தன்னுடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார். அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த கோரிக்கை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் நாம குறிப்பா இந்த பிரச்சனைய எடுத்து பார்த்தா, அது கள்ளக்குறிச்சியில இருந்து தொடங்குது. கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அப்போ வந்து எந்த தேர்தலுக்கான அடித்தளம்? ஒன்றுமே கிடையாது. யா இன்னும் 2026க்கு 1 1/2 ஆண்டு காலம் இருக்குது. அதுக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. அதுவும் விஜயை நம்பிக்கொண்டு, சீமானை நம்பிக்கொண்டுலாம் போக வேண்டிய அவசியம் வந்து திருமாவளவனுக்கு இருக்கிறதா நான் கருதல. அப்படியே இருந்தா கூட, அப்படியான இப்போ வந்து மக்கள் நல கூட்டணி யாரை கொண்டு இது பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மட்டும் தான் அதுல ஒரு பொருந்தா கூட்டணியா இறுதி கட்டத்துல வெற்றி வாய்ப்புக்காக அ அவர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இடதுசாரி கட்சிகள், வைகோ தொடர்ந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல களத்தில் விடுதலை சிறுத்தைகளோடு யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க. ஒரு போராட்டம்னா யார் யாரெல்லாம் சேர்ந்து போராடுவாங்க. அந்த கட்சிகள் சேர்ந்து தான் வந்து ஒரு புதிய தேர்தல் வியூகத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு பரிசீலிச்சாங்க. விஜயகாந்த் வந்து சேர்ந்தது தான் நான் நான் என்ன கேட்டா விஜயகாந்த் வந்து சேர்ந்தது தான் அதுல வந்து பலவீனம். அவர் தான் ம். போராட்ட அரசியல்ல இல்லாதவர். மற்ற எல்லாருமே ஒரு போராட்ட அரசியல்ல இருந்தவங்க, ஒரு தேர்தல் கூட்டணியாக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவையோ அல்லது விஜய்யையோ ஒரு போராட்ட அரசியல் மையமாக விடுதலை சிறுத்தைகள் கருதாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் வந்து இன்னும் கட்சிய அறிவிக்கல, மாநாட்ட நடத்தல. அவரு 6 மாசமா படம் நடிச்சுக்கிட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு இ இ இவர்களை நம்பிக்கொண்டு வியூகம் வகுக்கிறார் அப்படின்னு உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னா, திருமாவளவனோ, விசிகவோ ஒரு ஒரு சிறுமைப்படுகிற ஒரு நிலைமை தான் அது. அப்படியான ஒரு நிலைமையில அவங்க இல்லன்னு நெனைக்கிறேன். இன்றைக்கும் அவங்களுக்கென்று பார்கெனிங் பவர் அப்படியே இருக்கு. அது இல்லாம மோடி அரசு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவே நான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மோடி அரசு நீடிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதுபோல தான் திருமாவளவனுக்கும் மோடி அரசு மத்தியில இருக்கிற வரைக்கும் இவர்கள் மிக தீவிரமாக செய்கிறதுக்கான களப்பணிகளும், அரசியல் பணிகளும் நெறையவே இருக்கு. நமக்கே அதான சிக்கல். இன்னைக்கு மற்ற எந்த பிரச்சனைகளும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்குல்ல. முதல் பிரச்சனை வந்து இன்றைக்கு மோடி அரசு தான். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கு முதல் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்கள். நன்றி, நன்றி.